ஜோஹர் பாருவில் சிங்கப்பூர் பெண் ஓட்டி சென்ற கார் மோதி 2 போலீஸ்காரர்கள் காயமடைந்துள்ளனர். திங்கட்கிழமையன்று ஜலான்பூர் சியாரான் அலிஃப் அர்மோனியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தம்போயில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த பெருடுவா எக்ஸியா காரை பின்தொடர்ந்தனர். சோதனைக்காக காரை நெருங்கிய போது அதன் ஓட்டுநர் திடீரென வேகமாக செலுத்தி 2 போலீஸ்காரர்களை மோதி தள்ளினார். இதனால் தடுமாறி கீழே விழுந்த இருவருக்கும் கைகளில் காயம் ஏற்பட்டது. அப்போதும் அக்கார் நிற்கவில்லை, மாறாக பாசிர்குடாங் நெடுஞ்சாலைக்குள் புகுந்துவிட்டது. பின்னர் செனாய் உத்தாரா டோல் சாவடி கம்பத்தை மோதிவிட்டு வடக்கு நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலைக்குள் புகுந்து தப்பியோடியது. எனினும் கூலாய் மற்றும் குலுவாங் போலீசார் உதவியுடன் சிப்பாங் ரங்கத்தில் அக்கார் பிடிபட்டது. சந்தேக நபரான 38 வயது சிங்கப்பூர் பெண்ணும் காரில் இருந்த 49 வயது உள்ளூர் ஆடவரும் விசாரணைக்காக கைதாகினர். காரை சோதனையிட்டதில் போதைப்பொருள் அடங்கிய பிளாஸ்டிக் பைகள் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து ஜோஹர் பாருவில் 2 இடங்களில் நடத்திய சோதனைகளில் சுமார் 55,000 ரிங்கெட் மதிப்பிலான பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரும் 6 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.